பாசுரம் 22. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான. ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டி கீழே அங்கள்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யரும் எழுந்தார் போலே அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம் பாவாய் அங்கள்மா ஞாலத்து அரச. திருப்பாவை பாசுரம் 22. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான. கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே.